அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அன்பார்ந்த முஸ்லீம் சகோதரர்களே சகோதரிகளே, சின்ன ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பேசத்தான். நாளைக்கு எலெக்ஷன். எங்களுக்கு தெரியும் இந்த எலெக்ஷன் எவ்வளோ முக்கியமான ஒரு எலெக்ஷன். இது சில நேரத்துக்கு முக்கியம் இல்லாமல் மீக்கலாம். பிரசிடென்ட் எலெக்ஷனா இல்லாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு கம்பேர் பண்ணக்குள்ள இது அவ்வளோ பெரிய எலெக்ஷனோட இல்லைன்னு சில ஆட்கள் கருதலாம். ஆனால் நாளைக்கு நடக்கிற எலெக்ஷன் விசேஷமாக முஸ்லீம்களுக்கு, அதுவும் கொலம்பு முனிசிபல் கவுன்சிலை சம்மந்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு ஒரு முக்கியமான எலெக்ஷன். ஏனெண்டா இந்த எலெக்ஷன் எங்களுக்கு தெரியும் அநேகமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அதை தவிர எக்கச்சக்கமான இண்டிபெண்ட் குரூப் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இல்லை என்ன விஷயம், என்ன இழைக்கிற பிரச்சனைன்னு சொன்னால், எங்களோட முஸ்லீம்கள் எங்களோட ஓட்டுகளை நாங்கள் பிரித்து நாங்கள் போட்டோம்டா. கொலம்பு முனிசிபல் கவுன்சில், அதே மாதிரி கொலோனா அர்பன் கவுன்சில், இது வச்சு பார்க்கக்குள்ள சில இண்டிபெண்ட் டீம் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை தவிர. ஆனால் ஒன்று இண்டிபெண்ட் குரூப் நல்ல குரூப். சில நல்ல ஆட்கள் ஈக்கிறாங்க, படித்தவங்க ஈக்கிறாங்க, டேலண்டான ஆட்கள் ஈக்கிறாங்க. சில மெயின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் ஈக்கிற ஆட்களை விட டேலண்டான ஆட்கள் இண்டிபெண்ட் குரூப்பில் ஈக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி அந்த இண்டிபெண்ட் குரூப்புக்கு போட்டால் பரவாயில்ல. ஆனால் அது போட்டாலும் அந்த இண்டிபெண்ட் குரூப்பில் இருக்கிற அவ்வளோ பேர் வருவாங்களா இல்லாட்டி எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியா. இதில் என்ன நான் என்ன சொல்ல வரேன்டா, நான் இப்போ பார்க்குறோம் எத்தனையோ குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் வருது. நான் இந்த ஸ்கூலில் படித்தவர், நான் இந்த ஸ்கூலில் படித்தவர், நான் இந்த இண்டிபெண்ட் குரூப்பில் கேட்குறேன், அதில் அப்படி கேட்குறேன், நீ எப்படி கேட்குறேன்னு சொல்லி தயவு செய்து ஓட் பண்ணக்குள்ள நான் யாருக்கும் ஓட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பயணம் முஸ்லீம்கள் எங்களோட ஓட்டை நாங்கள் சின்ன பின்னமாக்கி சிதற விட்டு நாங்கள் அரசில் முனிசிபல் கவுன்சிலுக்கு வரக்கூடிய கவுன்சிலர்ஸ், அதாவது எம்எம்சி மாறுற எண்ணிக்கையை நாங்கள் குறைச்சி கொள்ளக்கூடாது. இது சம்டைம் பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலையாக வைக்கலாம் சில ஆட்களால் முஸ்லீம்கள்ட்ட அந்த எம்எம்சி மாறுற தொகையை குறைக்கிறது. ஆகவே தயவு செய்து ஓட் பண்ணக்குள்ள நாங்கள் கொஞ்சம் நிதானமாக புத்தியோடு நாங்கள் ஓட் பண்ணுவோம், விசேஷமாக முஸ்லீம்கள். அதோடு இப்போ பாருங்கள், இந்த இண்டிபெண்ட் குரூப்போடு செல்ல தான் இன்னொரு சப்ஜெக்ட் செல்கிறேன். அமித் வீரசிங் எங்களுக்கு எல்லாம் தெரியும். திகன கலவர நேரம், அந்த திகன இனக்கலவரத்துக்கு முழுமையாக லீட் பண்ண சிங்கள அந்த ஜாதிவாதி குரூப்பை லீட் பண்ண மெயின் ஆள் தான் அமித் வீரசிங்க. அந்த நேரம் மகாசோன் பலக்காய். இப்போ இந்த பயணம் அவரும் குண்டசாலையில் திகன எல்லாம் சொந்தம் அந்த திகன் ஏரியா குண்டசாலை பிராதேசிக சபாவுக்கு இண்டிபெண்ட் குரூப் ஒன்றை போட்டு அவங்க அமித் வீரசிங்க லீடராக போட்டு இன்றைக்கு போட்டிக்கிறாங்க. அது அவரே சொல்கிறாரு, அந்த குண்டசாலையில் இருக்கிற கிட்டத்தட்ட 69 பன்சலில் இருக்கிற ஹாமதுர்மார் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட சபா ஒண்டிக்கும், விகாரஸ்தான விகாராதிபதி சபாவுன்னு சொல்லி அந்த சபாவையால்தானா இந்த இண்டிபெண்ட் குரூப்பை போட்டு அவரை லீடராக்கி இன்றைக்கு போட்டிக்கிறாங்க. அவரே சொல்கிறாரு, ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்லேருந்து வந்து முஸ்லீம்கள் அவருக்காக வேண்டி திகன டவுனில் லீஃப்லெட் பங்குறாங்களாம், கென்னசிங் போகிறாங்களாம். இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு எங்களுக்கு தெரியா. அவர் பொய் சொல்கிறாரான்னு தெரியும். அவர் இன்டர்வியூவில் சொல்கிறார், ஒரு சைடில் சொல்கிறாரு, அதே இன்டர்வியூவில் இன்னொரு சைடில் சொல்கிறாரு, தேசவலாமை நீதியையும் முஸ்லீம்களோட தனியார் சட்டத்தையும் அவர் அனுரகுமாரையாயிருந்தால் அவர் உடனடியாக அதெல்லாம் இல்லாமல் கோராம். அவர் சொல்லிட்டு சொல்கிறார், 6 வயசு பிள்ளைய கூட கல்யாணம் முடித்து கொடுக்கணும்னு சொல்லி முஸ்லீம்களோட தனியார் சட்டத்தில் செல்லுது. මේක අසාධාරණයක් නැද්ද? මේක එක රටේ එක නීතියක් තියෙන්න ඕන තැන මේ වගේ නීති තියෙන්න පුළුවන්ද? මම අනුර කුමාර නම් මම මේ මුස්ලිම් නීතියයි යාපනයේ තියෙන තේසවලාමි නීතියයි මම එක දවසින් මම ඒක අහෝසි කරනවාன்னு சொல்லிட்டு மற்ற சைடில் சொல்கிறாரு, நெகநேர பலாத்தே, அதாவது ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்லேருந்து வந்த முஸ்லீம்கள் அவர்கிட்ட லீஃப்லெட் பங்கிட்றாங்களாம் திகனையில். இது எந்த அளவுக்கு சரி பிள்ளைன்னு தெரியும். அப்படி பங்கிட்டான்னா உண்மையிலே பங்கிட்டிருந்தாங்கன்னா எங்களோட முஸ்லீம்கள் அவருக்காக வேண்டி அல்லாஹ் இந்த முஸ்லீம்களை பாதுகாக்கணும். ஆகவே தயவு செய்து இந்த எலெக்ஷனில் நாங்கள் முக்கியமான ஒரு எலெக்ஷன், எங்களோட ஓட்டுகளை நாங்கள் இவர் தெரிஞ்சால் ஊட்டிக்கிட்டே இருக்கிறாரு, இல்லாட்டி ஏரியாவில் இருக்கிறாரு, அந்த இண்டிபெண்ட் குரூப்பில் கேட்குறாரு, இதில் கேட்குறாரு, அதில் கேட்குறாரு, என்னை அவனோட கிளாஸ்மேட்டுன்னு சொல்லி போட்டுறாமல் நிதானமாக நாங்கள் யோசித்து, நான் இந்த பார்ட்டிக்கு போடுங்கன்னு சொல்ல வரல. இந்த நேரத்தில் செல்லையும் கூடாது, தடையான காலம் இது. கென்வசிங் பண்ணுற ஒரு கட்சிக்கு கென்வசிங் பண்ணுறா தடையான காலம் இது. நான் கட்சிக்காக வேண்டி எந்த பார்ட்டிக்காக வேண்டிய சொல்லலை. பொதுவாக என்னோடய முஸ்லீம்கள் ஓட் பண்ணுற நேரம் எலெக்ஷன் கார்டோட ஐடென்டி கார்டு எடுத்துகிட்டு போகிறதோட நாங்கள் மூளையும் எடுத்துக்கொண்டு போய்த்து
சந்த புள்ளையில் போய்த்து போலிங் பூத்தில் போய்த்து ஓட் பண்ணுவோம்னு சொல்லி தயவாக வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.